செங்கோட்டையன் ஊரில் ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்தை காட்டணும் அப்படின்னு சொல்லி முன்னாடியே பிளான் பண்ணியிருந்தது தான். கரெக்டாக இந்த மாதிரி அவங்க தாவேகா கட்சியில் இணைஞ்ச உடனே கூடின கூட்டம், அதை விட பெரிய கூட்டம் கூட்டி காட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டம் கூட்டினாங்க. கூட்டம் கூட்டுறது அரசியலில் சகஜம்தான். எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஒரு பெரிய ஒரு மூத்த தலைவர், கட்சியோட தலைவராக இருக்கும்போது வரும்போது கூட்டம் கண்டிப்பாக சேரும். ஆனால் அங்கே ஒரு அசம்பாவிதம் நடக்கலை. அங்கே 2 நாளாக இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. ஆனால் அவருக்கு எந்த எதிர்பார்ப்பு இருந்துச்சா? கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஏதாவது நியூஸ் வந்துச்சா? இல்லை, அது செங்கோட்டையனுக்கு அந்த தொகுதியில் பலம் இல்லைன்னு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆமாம், அதுதான் பலம் இல்லை அப்படின்னா. இல்லை சார், அவருக்கு க்ரௌட் வந்துச்சே சார். அவங்க விமான நிலையத்துலேருந்து பார்த்தீங்க எவ்வளோ தாவேகா தொண்டர்கள் வரவேற்றாங்க அப்படின்னு. தாவேகா தொண்டர்கள் தான் வரவேற்றாங்க. அதிமுக தொண்டர்கள் அங்கே இருந்தாங்களா? அவரோட அனுபவத்தை விட கம்மியான வயசு உள்ள இளைஞர்கள் அங்கே எப்படி வரவேற்றாங்க? செங்ஸ் வாழ்க. இப்போ இருக்க 2K கிட்ஸ் செங்கோட்டையன் பேரை கூட செங்ஸ் எப்படி அதை உருவாக்கி இருக்கிறாங்க. அது அப்படியே எல்லாமே கூப்பிட்ற மாதிரியும் இணைய நியூஸ் சேனல்கள்லையுமே தமிழ்நாட்டுக்கு செங்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கட்சியை விட்டு இந்த ஒன்றிணைக்கணும் பேசினாரு. அப்புறம் சில விஷயங்களை பண்ணாரு. அப்புறம் ராஜினாமா கொடுத்தாரு, தாவேகால போனார். இல்லை, ஒருவேளை இந்த ஒன்றிணைக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை அப்படின்றதுனால இந்த முடிவு எடுத்தாரு. எல்லா கட்சிக்குமே கூட்டணி இன்னும் டிசம்பர் ஜனவரி போகும்போது திமுகவோட விசிகா இருக்குமானு தெரியாது, தாவேகா எந்த கூட்டணியில் இருக்கணும்னு தெரியாது, காங்கிரஸ் எங்கே இருக்கணும்னு தெரியாது, தேமுதிக எங்கே இருக்கும், பாமக எங்கே இருக்கும், எல்லாமே விடை ஜனவரியில் தெரியும். அது வரைக்கும் இப்போவுமே தாவேகாவும் அதிமுகவும் கூட்டணி கிடையாது, தாவேகா திமுக கூட கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாது. கட்சியே 2026 தேர்தல் நம்பி தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒருவேளை விஜய்க்கு எகெயின்ஸ்டான ஓட் பேங்க் வந்துச்சு அப்படின்னா அப்போ அவரோட நிலைமை அவரும் காணாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல? ஆமாம், செங்கோட்டையும் காணாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக. ரிஸ்க்குன்னு தெரிஞ்ச ஏன் சார் அதை எடுத்தார்? ரிஸ்க்குன்னு தெரிஞ்சு எடுக்குன்னா இங்கேருந்து கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க. வேறு என்ன பண்ணணும்? திமுக கிட்ட போனால் ஜெயலலிதா ஃபோட்டோ வச்சு ஓட்டு வாங்க முடியாது. கோபிச்செட்டிப்பாளையம் அதிமுக ஓட்டு அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அப்போது அந்த அதிமுக ஓட்டு வாங்கினா ஒரு சென்டிமெண்ட் வேணும், எம்ஜிஆர் வேணும், ஜெயலலிதா வேணும். தாவேகாவோட அவரோட தலைமை அலுவலகத்தில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் என்ன பண்ணியிருக்கிறாரு? எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் வச்சு தான், இன்னும் ஜெயலலிதா வச்சு தான் ஓட்டு கேட்குறாங்களே தவிர அவருக்கு வழி இல்லை. சித்திரைவன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே அரசியல் விமர்சகர் திரு வினோத் துரைராஜ் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் நவீன். இது பார்த்தீங்களா கூட்டத்தை? எடப்பாடி பயங்கரமாக இருந்துச்சு, பார்த்தீங்கல்ல? பார்த்தது. அதுதான் கேட்குறேன். ஏன்னா செங்கோட்டையன் மாதிரியான ஒரு மூத்த உறுப்பினர் இப்பதான் வெளியே போயிருக்காரு. அதே இடத்துல இவ்வளவு ஒரு மாஸ் க்ரௌட காமிச்சிருக்காரு. இதை எப்படி சார் பார்க்குறது? நம்ம செங்கோட்டையன் ஊரில் ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்தை காட்டணும் அப்படின்னு சொல்லி முன்னாடியே பிளான் பண்ணியிருந்தது தான். கரெக்டாக இந்த மாதிரி அவங்க தாவேகா கட்சியில் இணைஞ்ச உடனே கூடின கூட்டம், அதை விட பெரிய கூட்டம் கூட்டி காட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டம் கூட்டினாங்க. கூட்டம் கூட்டுறது அரசியலில் சகஜம்தான். எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஒரு பெரிய ஒரு மூத்த தலைவர், கட்சியோட தலைவராக இருக்கும்போது வரும்போது கூட்டம் கண்டிப்பாக சேரும். ஆனால் அங்கே ஒரு அசம்பாவிதம் நடக்கலை. இதுதான் இங்கே பேச வேண்டிய விஷயம். ஏன்னா செங்கோட்டையன் அப்படிங்கிறவரை அந்த கட்சியிலேருந்து நீக்கியிருந்தாலும் அங்கே அவரோட ஆதரவாளர்களாக எத்தனை பேர் இருப்பாங்க உங்களுக்கு தெரியுமில்ல? 9 முறை 50 வருடம் அதிமுக கட்சியில் இருந்திருக்கிறாங்க. ஒரு கருப்பு கொடி காட்டினாங்களா? ஓபிஎஸ் டிடிவி தினகரனை நீக்கினப்போ கருப்பு கொடி அப்படி நிறையா நம்ம நியூஸில் பார்த்துருப்போம். செங்கோட்டையனை நீக்கின அந்த கோபிச்செட்டிப்பாளையத்தில் கருப்பு கொடி காட்டினாங்களா? அங்கே ஒரு தொண்டர் மயங்கி விழுந்து மருத்துவமனையில் அவர் உயிரிழந்தார். அவருக்கு உயிரிழந்தப்போ அவரோட இறுதிச் சடங்குலையும் போய் பார்த்துட்டு வந்தார். அப்போது அங்கே 2 நாளாக இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. ஆனால் அவருக்கு எந்த எதிர்பார்ப்பு இருந்துச்சா? கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஏதாவது நியூஸ் வந்துச்சா? இல்லை, நான் தான் பார்க்கலையா? இல்லை, அது செங்கோட்டையனுக்கு அந்த தொகுதியில் பலம் இல்லைன்னு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆமாம், அதுதான் பலம் இல்லை அப்படின்னா. இல்லை சார், அவருக்கு க்ரௌட் வந்துச்சே சார். அவங்க விமான நிலையத்துலேருந்து பார்த்தீங்க எவ்வளோ தாவேகா தொண்டர்கள் வரவேற்றாங்க அப்படின்னு. தாவேகா தொண்டர்கள் தான் வரவேற்றாங்க. அதிமுக தொண்டர்கள் அங்கே இருந்தாங்களா? இல்லை அதிமுக அதை சரி அந்த கரவேஷ்டி போட்டோ இல்லை ஏதோ ஒரு துண்டு போட்டு அதிமுக துண்டு போட்டு போகிறவங்களே ஒரு 1000 கூட்டம் இருந்துச்சுன்னா அதில் ஒரு 10 பேர் இருப்பாங்க. அங்கே கூட்டினது நீங்கள் சொல்கிறீங்கல்ல, ஆயிரக்கணக்கான கூட்டம். சரி, ஏதாவது ஒரு கரவேஷ்டியோ அதிமுக துண்டோ ஏதாவது ஒன்று இருந்துச்சு. கட்சி மாறிட்டாரு. கட்சி அப்படியே இருந்தவங்க கூட அவங்க தாவேகா கட்சி மாறினாலும் அப்போ எதுக்கு நீங்கள் கட் அவுட்டில் அம்மாவோடதும் அந்த எம்ஜிஆரோட இதெல்லாம் வச்சிருக்கிறீங்க? இன்னும் அவரே ஃபோட்டோ பாக்கெட்டில் வச்சிருக்கும் போது தொண்டர் தூக்கி எறிஞ்சிடலாமா? 1000 தொண்டரில் நான் 10 தான் சொல்கிறேன். 1000ல் 1000மே வரணும்னு இல்லை. தவறுதலாக கூட அந்த வேஷ்டியை போட்டு யாராவது வரலாம்ல? இது முழுக்க தாவேகா கூட்டம். ஆனால் செங்கோட்டையனுக்காகவும் ஒரு கூட்டம் வந்திருக்கும். அந்த கூட்டம் அவருக்கு பின்னணியில் ஒரு சில பேர் இருக்கிறாங்க, அவங்க மட்டும் வந்திருப்பாங்களே தவிர கோபிச்செட்டிப்பாளையமே அதிமுக விட்டு போயிருச்சு, தாவேக்காக ஒரு தொகுதி வந்தாச்சு அப்படின்னு சொன்னால்
இல்ல சார், வாய்ப்பே இப்போ கிடையாது. இந்த பக்கம் வந்து அதிமுகவோட பொதுச் செயலர், கட்சியோட முக்கிய முகம் வந்து அவர்தான். அவருக்கு வந்து ஒரு பிரம்மாண்டமான கூட்டம் கூடுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் ஒரு எம்எல்ஏ, ஒரு வந்து ஒரு முக்கிய பொறுப்புல ஆமா, இருக்கக்கூடிய. ஆமா, ஆனா கண்டிப்பா. 2 கூட்டமும் பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஈக்குவலா தான் வந்துச்சு. அப்போ கட்சியோட தலைவருக்கோ இன்னொரு பக்கம் வந்து ஒரு நீக்கப்பட்ட ஒரு நிர்வாகிக்கும் ஒரு கூட்டம் வந்து பார்க்கும்போது, அப்ப செங்கோட்டையனுக்கு அந்த இடத்துல பவர் இருக்கு. நீங்க பார்க்கும்போது இளைஞர்கள் கூட்டம் தான் அதிகமா இருந்துச்சு செங்கோட்டையனுக்கு. அப்போ அவரோட அனுபவத்தை விட கம்மியான வயசு உள்ள இளைஞர்கள் அங்க வந்து எப்படி வரவேற்றாங்க? செங்ஸ் வாழ்க. இப்ப இருக்க 2K கிட்ஸ் வந்து செங்கோட்டையன் பேரை கூட செங்ஸ் எப்படி அதை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. அது வந்து அப்படியே எல்லாமே கூப்பிடுற மாதிரியும் இப்போ இணைய நியூஸ் சேனல்கள்லையுமே வந்து தமிழ்நாளுக்கு செங்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இதை வந்து இவ்வளோ காலம் அரசியல் இருந்த ஒரு மேதை தானே செங்கோட்டையன் அப்படின்னு எவ்வளோ வாய் நிறைய கூப்பிட்ட பேரு தாவைக்கான்னு பேர் எடுத்த உடனே செங்ஸ்ன்னு மாறிடுச்சு. ப்ரோ வாங்க ப்ரோன்னு சொல்லி அங்கே ஒரு இடத்துல வீடியோ போடுறாங்க, நீங்கள் வாங்க நம்ம அரசியல் பண்ணுவோம், புரியுதுங்களா? அப்போ அங்கே வந்து அரசியல் படுத்தப்படாத கூட்டம் தான் அங்கே வந்து செங்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு இப்போ இந்த ஜென்ரேஷன் தான் வந்து அவரை வர வச்சிருக்காங்களே தவிர அதிமுகவால் உருவாக்கப்பட்ட அந்த ஒரு அரசியலாக்கப்பட்ட கூட்டங்கள் வந்து வந்திருக்கான்னா மிக குறைவு அப்படின்னு தான் சொல்லணும். இல்ல இப்போ நீங்க யங்ஸ்டர்ஸ் வந்து சொன்னீங்க, செங்ஸ்ன்னு கூப்பிடுறாங்கன்னு சொன்னீங்க, அது வந்து ஒரு அரசியல்வாதிக்கு நல்லது தானே சார்? ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு வந்து அவர் யாரு அப்படின்றது தெரியுது. கண்டிப்பா ஜெங்ஸ் கூப்பிடலாம், ஜெங்ஸ் கூப்பிடுறது தப்பு கிடையாது. நீங்க சொன்னீங்கல்ல கூட்டம், அந்த கூட்டம் வந்து அரசியல் படுத்தப்பட போற கூட்டம் தான், அரசியல் படுத்தப்பட்ட கூட்டம் கிடையாது. இன்னும் ஓட்டு உரிமை இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணிட்டோன்னு வைங்க, நல்லாவே இருக்கும். இல்ல அதுக்குதான் SIR போயிட்டு இருக்கு, பண்ணிடுவாங்க, கூடிய சீக்கிரம் ரிசல்ட் வந்துடும். அதே மாதிரி எடப்பாடி பேசும்போது இன்னொரு விஷயமும் வந்து சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி ஓட்டு வாங்குறது உங்ககிட்ட கேட்டாரு, எம்எல்ஏ ஆகும்போது உங்ககிட்ட கேட்டாரு, கட்சி மாறும்போது உங்ககிட்ட கேட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வியே கேட்டிருக்காரு சார். எப்படி பாக்குறீங்க? செப்டம்பர் 5ஆம் தேதி பிரஸ் மீட் வச்சாரு, கட்சியை வந்து ஒன்றிணைக்க போறேன். சரி, நல்ல விஷயம்தான். ஒரு விஷயத்தை வந்து ஒன்றிணைக்கிறதுல வந்து எந்த தப்பும் கிடையாது. சரி, அடுத்து 10 நாளுக்கு கெடு கொடுத்தாரு, அடுத்து 30 நாளுக்கு கெடுங்கிற மாதிரி அப்படியே போய் வந்துச்சு. சரி, அதை ஒன்றிணைக்கிறதுக்கு அதிமுகவோட தலைமைக்கிட்ட அவர் என்ன பேசியிருந்தாரு? அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. சரி, இதை வந்து தொண்டர்கள் மத்தியில் ஒரு கருத்து கணிப்பா நீங்கள் உங்களோட ஒப்பீனியனை சொல்லலாம், உங்களோட கருத்தை சொல்லுங்க, இல்லைன்னா நம்ம அந்த கட்சியை விட்டு, இல்லைன்னா நம்ம நீங்கள் வாக்களித்தாலும் அந்த வாக்கை விட்டு நான் ராஜினாமா பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு அது சம்மந்தமாக ஏதாவது சரி ராஜினாமா பண்ண போகிறோன்னு ஏதாவது பேசினாரா? ஏதாவது இல்லை. கட்சியை விட்டு இந்த ஒன்றிணைக்கணும் பேசினாரு, அப்புறம் சில விஷயங்களை பண்ணார், அப்புறம் ராஜினாமா கொடுத்தாரு, தாவேக்கால போனார். கரெக்டு தான். அதைத்தான் அவர் சொல்கிறார், நம்ம ராஜினாமா பண்ண போகிறோம், நான் கட்சியிலெல்லாம் முன்கூட்டியே அறிவிச்சிட்டு கூட போயிருக்கலாம், ஒரு தைரியமாக போயிருக்கலாம் அப்படிங்கிற மீனிங்கில் தான் அவர் சொல்கிற. மக்கள் இவருக்கு சொல்ல வேண்டாம், அவர் காலங்காலமாக 9 வருஷம், ஒரு 2 வருஷம் மாற்றி ஆட்சி வருது, 1 வருஷம் ஆட்சி வருது, 3 வருஷம் அப்படின்னு கூட வச்சா பரவாயில்ல. காலங்காலமாக 50 வருஷமா அவரை நம்பி இருந்த மக்களை வந்து ஏமாற்றப்பட்டது அப்படிங்கிற மீனிங்ல அவர் சொல்றாரு. இல்ல ஒருவேளை இந்த ஒன்றிணைக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை அப்படின்றதுனால இந்த முடிவு எடுத்தாரு சார்? ஆமா, சாத்தியம் இல்லதான். இல்ல அது உங்களுக்கே தெரியல, சொல்லிட்டீங்கல்ல, சாத்தியம். அதுதான் நான் கேட்கிறேன். இப்போ அவர் வந்து கட்சியின் நலனுக்காக ஒன்றிணைணும், அப்பதான் வந்து நம்ம திமுக வீழ்த்த முடியும்ன்ற ஒரு நோக்கத்தோட அவர் வந்து செயல்படுறார். அப்படி இருக்கும்போது தலைமை அதுக்கு ஒத்துழைக்கல, இல்ல நிர்வாகிகள் ஒத்துழைக்கல, கட்சியின் நலனுக்காக செங்கோட்டையன் சொல்றாரு. ஆனா கட்சியின் நலன் அது இல்லைன்னு சொல்லி இப்ப இங்க அதிமுக நிர்வாகிகள் சொல்றாங்க. சரி, ஒரு 3 பேர் 4 பேர் சேர்ந்து சொல்றதுக்கும் அங்க இவ்வளவு எத்தனை நம்பர் இருக்கு, கவுண்ட் எத்தனை இருக்கு, அத்தனை பேரும் வந்து இது நலன் அதுதான் செங்கோட்டையன் சொல்றதுதான் நலன் சொல்லி எத்தனை பேர் வந்து சொல்லியிருக்கிறாங்க? யாராவது சொல்லியிருந்தா சரி, அது என்னங்கிறது டிஸ்கஸ் பண்ணலாம். எல்லாரும் அமைதியாக தானே இருக்கிறாங்க. 2026 எடப்பாடி பழனிசாமியோட தலைமையில சந்திக்க போறோம்னு உறுதியா இருக்கிறாங்க. கரெக்ட் தான். அப்ப அது நலன். அவர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நலனுக்கு வந்து இவர் பதில் சொல்ல முடியாதுல்ல. அதே மாதிரி வந்து இந்த தொகுதியில நாங்க வந்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெறுவோம் அப்படின்னு வந்து ஒரு சூழலை உரைச்சிருக்காரு திரு எடப்பாடி பழனிசாமி. இது செங்கோட்டையனுக்கும் அவருக்குமான ஈகோ கிளாஷை காட்டுதா சார்? மற்ற தொகுதி பட்டியல எனக்கு அவள் இந்த தொகுதியில ஜெயிச்சு காட்டுன்ற மாதிரி பண்றாரு. ஈகோ கிளாஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த தொகுதியில ஒருத்தர் வந்து அங்க தாவேகா கட்சிக்கு இணைந்திருக்கிறாரு. இணைந்தவர் வந்து ஒரு 10 நாள் எடப்பாடி பழனிசாமிக்கு கெடு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி அதுக்கு முன்னாடியே நிறைய விஷயங்களை வந்து கெடு கொடுத்துருக்கிறாரு. சரி, அப்போ அப்படியே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அவர் இந்த ஒரு முடிவு எடுக்கும்போது அப்போ இந்த இடத்துல அதிமுக முக்கியம் இல்லை, நான் தாவேக்கா தான் முக்கியம்னு சொல்லி போனாலும், இது அப்போ நான் தாவேக்கா போனாலும் அவர் கூட அங்கே பேசியிருக்கிறாருல செங்கோட்டையன், இந்த தொகுதி என்னோட தான் அப்படிங்கிற மாதிரி கான்ஃபிடண்டாக பேசியிருக்காரு, மக்கள் என்னோட தான் இருப்பாருன்னு பேசியிருக்கிறாரு. அப்போ அதுக்கு பதிலடி கொடுக்கணும்ல. ஸோ அதுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நிச்சயம் நல்ல ஒரு வாக்கு வங்கியை நிரூபித்து
வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதுல என்ன தப்பு இருக்குது? அதுல பதில் சொல்லலைன்னா அவர் தொகுதியில் அவர் பிரச்சாரம் பண்றதை நம்ம பாத்துக்கோம். அவ்வளவு கான்பிடென்டா இல்ல, அவ்வளவு ஃபயரா அவர் பேசி நம்ம பார்த்தல. ஆனா இந்த தொகுதின்னு வரும்போது வந்து கரூருக்கு போய் பேசினாரு. கரூருக்கு போய் என்ன பேசினாரு? கரூருக்கு போய் இப்ப செந்தில் பாலாஜி பேசியிருப்பாரு. அதான் அவரும் வந்து அதிமுக இருந்து போனவர். அதுதான் சொல்றோம். இங்க இருந்து போயிருக்கிறாங்க. இங்க இருந்து போயிட்டு இங்க உள்ளதை திருடி கொண்டு போய் அங்க கொடுக்கும்போது அவங்களுக்கு பதிலடி கொடுக்கணும்ல. அந்த இடத்துல வந்து இனி அங்க ஜெயிப்போங்கிற ஒரு நம்பிக்கை. எங்க தாவேகா இப்போ வந்த கட்சியில முதல்வர் வந்து திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் நடுவே போட்டி நான் தான் முதல்வர்னு சொல்ற அளவுக்கு அவர் பேசும்போது இவர் உண்மையான ஒரு நம்பிக்கையை பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? பாசிட்டிவா தானே பேசணும் ஒரு தலைவர். அதிமுக தொண்டர்களின் மனநிலை என்னவா சார் இருந்துச்சு நேற்று அவர் பேசும்போது? அதிமுகவோட தொண்டர்கள் மனநிலை நீங்க வீடியோ பாருங்க. எல்லாமே வந்து ஒரு கவனமாக தான் என்ன பேச போறாரு. செங்கோட்டையன் போனதுக்கப்புறம் இங்கே என்ன திட்டங்கள் வரப்போகுது, இதால் என்ன நடவடிக்கை, இதை பற்றி நம்ம எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடு தான் பார்த்துருப்பாங்க. அவருக்கு எதிர்ப்பே இல்லை. ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அங்கே ஒரு எதிர்ப்பு கூட சரி அவர் ஏதாவது ஒரு கருப்பு கொடியை காட்டி எதுவுமே பண்ணல இல்லை. அப்போது அங்கே அதிமுக தொண்டர்கள் வந்து ஏற்றுக்கிட்டாங்க. செங்கோட்டையன் போனாலும் பரவாயில்ல, நம்ம நிச்சயம் நாங்கள் ஜெயிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதே எதிர்பார்ப்போட தான் நானும் பார்த்தேன். பட் நான் நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவருடைய கூட்டங்கள் எப்பவுமே தாவேகா கொடி பறக்கும். அது வந்து ஆர்டிபிஷியலா வருதா இல்ல வந்து உண்மையாவே தொண்டர்கள் அதை விரும்புறாங்கன்றது ஒரு கருத்து. நேத்து கூட்டத்துல வந்து தாவேகா கொடி எதுவுமே இல்ல. அப்ப அப்படி பார்க்கும்போது அதிமுக தொண்டர்களே வந்து அதை விரும்பலையோ, திரும்ப இந்த கூட்டணிக்கான வாய்ப்பு அவங்களே வேணாம் அப்படின்ற மனநிலைக்கு வந்துட்டாங்களோ? தாவேகா தான் அவங்க தான் வந்து நாங்க தான் அடுத்த முதல்வர், நான் விஜய் தான் வந்து முதலமைச்சர் கேண்டிடேட்டுன்னு சொல்லும்போது தலைவரே சொல்லும்போது இவங்க வந்து இனிமே வந்து இங்க வந்து எடப்பாடி பழனிசாமி தானே முதலமைச்சர் உட்காரணும். இல்ல சார், விஜய் இதை முன்னாடி இருந்தே சொல்லிட்டு தான் இருக்காரு. ரெண்டே பேருக்குள்ளதான் போட்டி அப்படின்னு. அப்படி அது பேசிட்டு அப்புறம் தான் எடப்பாடி கரூர் இஷ்யூ நடந்துச்சுல்ல, அந்த இடத்துல வந்து இனிமே நம்ம விஜய் வந்து அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி என்ன நடக்குமோ அப்படிங்கிற ஒரு பயத்துல விஜய் அந்த இடத்துல வந்து நடுநிலையான அரசியல் பண்ணாரு. எடப்பாடி அரசியல் பண்ணல, அது நடுநிலையான அரசியல். என்ன அரசியல் பண்ணணுமோ, என்ன விஷயத்த மக்களுக்காக சொல்லணுமோ அதை வந்து சொன்னார் எடப்பாடி பழனிசாமி. அது சொன்னது பிடித்து போய் தவக்கா வந்து கண்டிப்பாக அப்போ விஜயோட மனசு உருகும், விஜய் வந்து கண்டிப்பாக அதிமுக கூட கூட்டணி வருவார்னு எல்லாருமே பேசப்பட்ட விஷயம்தான். ஆனால் வந்ததுக்கப்புறம் நான் தான் முதலமைச்சர்னு சொன்னதுக்கப்புறம் சரி இவர் வழி இல்லை, இவர் தான் முதலமைச்சர்னு சொல்லிட்டாரு, நீங்கள் கொடி பிடிக்க வேண்டாம்னு சொல்லி அவங்க தொண்டர்கள் போயிட்டாங்க. அங்கே கடல் போல தொண்டர்கள் இருக்கும்போது எதுக்கு அந்த கொடி வேணும் அப்படின்னு சொல்லி அதிமுக தரப்புல பேசிப்பாங்க. இல்லை அது ஒரு பரபரப்பான ஒரு சூழல் ஏற்படுத்தலாம் இல்லை சார். ஏன்னா விஜய் வந்து இப்போ வரைக்குமே பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு தான் சொல்லிட்டு வராதே தவிர அதிமுகவோட கூட்டணி இல்லைன்னு அதை எங்கேயுமே சொல்லலை. இப்போ என்னன்னா கூட்டணிக்கு முற்றுப்புள்ளி இன்னும் வைக்கல. கரெக்டாக தானே? கூட்டணி வந்து இன்னும் வாய்ப்பு இருக்குது. எந்த கட்சிக்குமே வந்து எல்லா கட்சிக்குமே கூட்டணி இன்னும் டிசம்பர் ஜனவரி போகும்போது திமுகவோட விசிகா இருக்குமானு தெரியாது, தாவேகா எந்த கூட்டணியில் இருக்கணும்னு தெரியாது, காங்கிரஸ் எங்கே இருக்கணும்னு தெரியாது, தேமுதிக எங்கே இருக்கும், பாமக எங்கே இருக்கும், எல்லாமே விடை ஜனவரியில் தெரியும். அது வரைக்கும் இப்போவுமே வந்து தாவேகாவும் அதிமுகவும் கூட்டணி கிடையாது, தாவேகா திமுக கூட கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாது. 2026 அந்த எலெக்ஷன் வரட்டும். அதுக்கப்புறம் தான் எலெக்ஷன் வந்ததுக்கப்புறமுமே அவர் நம்பர் ஆஃப் சீட் எடுத்ததுக்கப்புறமும் ட்ராமா இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால இப்போ எதுவுமே அதுக்கு வந்து நம்ம ஒரு எண்டு கார்டு போட முடியாது. இன்னும் காலங்கள் இருக்கு. நான் ஏன் இந்த கேள்வியை கேட்டேன் அப்படின்னா, செங்கோட்டையன் வந்து இங்க வந்துட்டாரு, திரும்ப வந்து அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையில இவர் கூட்டணிக்கு போனா அப்படின்னா அப்ப அவருக்கு என்ன சார் மரியாதை இருக்கும்? அவர் அங்க போனாலும் அவருக்கு மரியாதைங்கிறத விட வந்து விஜய் வந்து நமக்கு தேவை, அதிமுக தான் தேவைன்னு முடிவு பண்ணிட்டா அவருக்கு என்ன மரியாதை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதுதான் ஆதவ் அர்ஜுனா தலைமையில் இருக்கக்கூடிய விஜய் முகத்தை காட்டி நடக்கக்கூடிய தாவேகா கட்சியோட ஒரு கோட்பாடா இருக்குங்கிறது என்னோட பயணம். இல்ல செங்கோட்டையன் போகும்போது முதல் கண்டிஷன் நீங்க அவங்க கூட போக கூடாது வச்சு போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். இல்ல அப்படி சொல்லியிருப்பாரான்னு நினைக்கிறீங்க? நீங்க நினைக்கிறீங்க தானே? யூகம் தானே? சரி அப்போ இல்ல அதான் சொல்றேன். ஏன்னா திரும்ப வந்து நான் எங்கிட்டு வந்து திரும்ப அங்கேயே அனுப்பிச்சு வைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி. நடுவுல செங்கோட்டையன் மாட்டினாலும் மாட்டலாம். இல்ல புரியலையே எதை சொல்ற மாதிரி இருக்கு. தாவேகா கூட கூட்டணி வச்சுன்னா செங்கோட்டையன் என்ன ஆகும்? அதுதான் கேட்க வர. இவ்வளவு பில்டப் பண்றாரு, இவ்வளவு தொண்டர்களை காட்டுறாங்க. சும்மா இருந்தாரு அவரு, புரியுதுங்களா? அவரு உண்டு, கோபிச்செட்டிப்பாளையம் உண்டு, கொஞ்சம் கூடி போனா கோயம்புத்தூர் வருவாரு, அப்புறம் எஸ்பி வேலுமணிகிட்ட பேசுவாரு. அதை விட்டு கொஞ்சம் தள்ளி வரணும்னா சென்னை வருவாரு, லைட்டா இங்க பேசிட்டு போவாரு. அவரை கொஞ்சம் இப்படி வர போறாரு, ஆட்சியை மாற்ற போறாரு, சசிகலாவை கொண்டு வர போறாரு, இதை ஒன்று சேர்க்க போறாருன்னு சொல்லி ரொம்ப பிரமாண்டமா விளம்பரப்படுத்தினாங்க. அவரும் கொஞ்சம் பூரி படைஞ்சு இன்னும் கொஞ்சம் பேசுவோமே செப்டம்பர் 5 இன்னும் கொஞ்சம் பேசி அப்புறம் என்ன பண்ணன்னு வழி தெரியாம அப்படியே சுத்தி லாஸ்ட்ல தாவேகால இறங்கிட்டாரு.
பாவம் அந்த மனுஷனுக்கு எதுவும் நடக்காம இருந்தா சரி அப்படிங்கிறது அந்த இவர் ஜெயக்குமார் சொல்லியிருப்பார்ல, எங்க இருந்தாலும் வாழ்க, அந்த மாதிரி தான். ஆனா அரசியல்ங்கிறது வந்து என்ன வேணாலும் செய்யலாம். ஸோ அவரோட தலைமை வந்து இன்னும் கேள்விக்குறியா தான் இருக்குது. அவர் வந்து என்ன பண்ண போறோம், அடுத்து எப்படி அரசியல், அவரோட அரசியல் வாழ்க்கை, இப்ப தாவேகா வாழ்க்கையை விட செங்கோட்டையன் வாழ்க்கை அடுத்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. கட்சியே 2026 தேர்தல் நம்பிதான் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒருவேளை விஜய்க்கு எகெயின்ஸ்டான ஓட் பேங்க் வந்துச்சு அப்படின்னா அப்ப அவரோட நிலைமை அவரும் காணாம போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல சார்? ஆமா, செங்கோட்டையனும் காணாம போறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு. ரிஸ்க்னு தெரிஞ்ச ஏன் சார் அதை எடுத்தாரு? ரிஸ்க்னு தெரிஞ்சு எடுக்குன்னா இங்க இருந்து கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க, வேற என்ன வேற பண்ணணும்? option திமுக கிட்ட போனா ஜெயலலிதா போட்டோ வச்சு ஓட்டு வாங்க முடியாது. அதிமுகவுக்கு வந்து அங்க கோபிச்செட்டிப்பாளையம் அதிமுக ஓட்டு அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அப்போ அந்த அதிமுக ஓட்டு வாங்கினா ஒரு சென்டிமெண்ட் வேணும், எம்ஜிஆர் வேணும், ஜெயலலிதா வேணும். தாவேக்காவோட இதை வந்து அவரோட தலைமை அலுவலகத்தில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் என்ன பண்ணியிருக்கிறாரு, எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் வச்சு தான், இன்னும் ஜெயலலிதா வச்சு தான் ஓட்டு கேட்குறாங்களே தவிர அவருக்கு வழி இல்லை. இப்போ ஓபிஎஸ் கூட போய் டைரக்டாக இணைஞ்சா அது அவருக்கு சரி. அப்படி அதுவும் வந்து அதிமுக மேலே இன்னும் தொண்டர்களுக்கு மத்தியில் இது வந்து ரொம்ப எலெக்ஷன் டைமில் இது தேவையா அப்படின்னு சொல்லி ஒரு பிரிவினம் வர வாய்ப்பு இருக்குது. அவரோட மக்களே வந்து ஆதங்கத்தை தெரிவிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ டீசெண்டாக நம்ம 2K செங்ஸ் அப்படின்னு ஒரு பேர் வாங்கலான்னு போயிட்டாரு. ஸோ ஒரு கொள்கைக்காகவோ இல்லை வந்து ஒரு மாற்றத்திற்காகவோ வராம வேற வழி இல்லாம வழி வந்து இல்லாம செங்கோட்டையன் தேர்வு அந்த நேரத்துல விஜயும் கால் பண்ணியிருக்கலாம். சரி ஓகே, இளைய தளபதியே நமக்கு கால் பண்ணிட்டாரு, சரி ஓகே போய் அங்க ஒரு பயணத்தை விஜய் பண்ணலாம். ஃபேன் இருந்திருப்பான்னு நினைக்கிறேன் சார், சொல்லியிருப்பாங்க. விஜய் ரசிகரா இருக்கலாம், சொல்ல முடியாது. அதுக்கான கண்டிப்பா வாய்ப்புகள் அது சினிமா இருக்கும்போது எல்லாருமே ரசிகர்கள் தான். அஜித் ரசிகர்களும் விஜய்க்கு ஒரு வகையில ரசிகராக தான் இருந்திருப்பாங்க. ஆனா அரசியலுக்கு வரும்போது இது வந்து வேற மாதிரி தான். அரசியல்ல வந்து அவர் சூப்பர் ஸ்டாரே கிடையாது. பொறுத்து இருந்து பார்க்கலாம் சார் இன்னும் எந்த மாதிரியான காட்சிகள் மாறப்போகுது அப்படின்றது. பல தகவல்களுக்காக தெரிவிச்சிங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.